எலெக்ஷன் பிரச்சாரத்துக்கு போகும்போது மதுவை ஒழிப்புன்னு சொல்லி சொல்லே செய்யலை, மது கடைகளை குறைப்புன்னு சொல்லி சொல்லே செய்யலை. இதெல்லாம் சொல்லாமல் செய்கிறார் பாருங்க, இதுதான் முதல்வர். நூற்றி 8 இடத்துல தன்னந்தனியாக நின்று வென்று சாதனை படைத்தது தமிழகத்தில் இவர் ஒரு ஆள் தான். ஒரு தக்காளி முதற்கொண்டு டோர் டெலிவரி பண்ணிடுறாங்க. 1 கிலோ தக்காளி, 1/2 கிலோ தக்காளியை முதற்கொண்டு கூட டோர் டெலிவரி பண்ணுறாங்க. அது எந்த வகையில் நியாயம்? இப்போ நீங்கள் சொல்லும்போது ஒரு விஷயம் எனக்கு தோணுது. இப்போ இது ஆன்லைனில் இந்த மோசடி விற்பனைகள்லாம் போயிட்டுருக்குன்னு சொல்கிறீங்க. அதுவும் இல்லாமல் இந்த வெளிநாட்டு உற்பத்தி அதிகமாக போயிட்டுருக்குன்னு சொல்கிறீங்க. ஏன் உங்கள் சார்பில் ஒரு கமிட்டியாக ஃபார்ம் பண்ணி ஒரு கவர்மெண்ட் சைடில் எங்களுக்கு அந்த கமிட்டி நீங்கள் சொன்னீங்க, இந்த வணிகர் நல வாரியம் அமைக்கணும்ன்ட்டு, இதை ஒரு புரோட்டோக்காலாக எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த மாதிரி ஆன்லைன் மோசடி விற்பனைகளை தடுக்கிறதுக்கு, ஆன்லைன் விற்பனை ஓகே, அதை ரெகுலரைஸ் பண்ணுறது ஏதாவது ஒரு திட்டம் நீங்கள்? ஆன்லைன் வர்த்தகத்தை தடுக்கணும் அப்படின்னா அரசாங்கத்தால் தான் முடியும். அரசாங்கம் தடுக்குன்றது ரெகுலரைஸ் பண்ணுறது. அரசாங்கம் ரெகுலேஷன் பண்ணாங்கன்னா அதுக்கு நாங்கள் வணிகர்களுக்கு துணை நிற்போம். அரசாங்கமும் வணிகர்களும் சேர்ந்து தான் இதை ஒரு ஒரு தவறான ஒரு பொருட்களை பொதுமக்களுக்கு கொடுக்குறாங்கன்னா அதை எங்களால் தடுக்க முடியும். அரசாங்கம் எங்களுக்கு துணை நின்னாங்களா அதை நின்று நாங்கள் ஃபைல் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். அப்போ நீங்கள் ஒரு மனுவாக சிஎம்க்கு நீங்கள் அதை கொடுக்குறது ரெடியாக இருக்கும். ரெகுலரிஸ்ட் கமிட்டி, அதாவது உங்களை சார்ந்த ஒரு 4 நபர்களோ ஒரு 5 நபர்களோ, அதே மாதிரி அரசாங்கத்தை சார்ந்த ஒரு 4 நபர்களோ ஒன்றாக சேர்ந்து ஆன்லைனில் வாங்கக்கூடிய பொருட்களை ஒரு ரெகுலரிஸ்டாக எதெல்லாம் வாங்கலாம், எதெல்லாம் மக்களுக்கு தேவையானது, மக்களுக்கு ஒரு சப்போஸ் தவறான ஒரு பொருள் வருது, இல்லை ஒரு ஃப்ராடான ஒரு ஸ்கேம் நடக்குது அந்த ஆப் மூலிமா, அப்போ இது நீங்கள் ஒரு கமிட்டி மெம்பராக இந்த நலவாரியமோ இல்லை ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுற ஒரு கமிட்டியோ இது மூலிமா இந்த விஷயங்களை தடுக்கலாம்னு நீங்கள் நம்புறீங்களா? கண்டிப்பாக தடுக்கலாம். அப்போ இதை ஒரு திட்டமாக நீங்கள் ஒரு கோரிக்கையாக முதலமைச்சர் அவர்களுக்கு கோரிக்கையாக கொடுத்து அதை ஃபாலோ பண்ணாங்கன்னா நாங்களும் அரசாங்கத்துக்கு சப்போர்ட்டாக இருந்து அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடி. அப்படின்னா ஆன்லைன் வர்த்தகத்தினால குறைஞ்சது 50% வியாபாரம் கம்மி. பெரும் வணிகர்களுக்கும் 50% கம்மி, நேரடி வணிகர்களுக்கு, சிறு வணிகர்களுக்கும் கம்மி, 50% கம்மி. என்ன காரணம்? ஒரு தக்காளி முதற்கொண்டு டோர் டெலிவரி பண்ணிடுறாங்க. 1 கிலோ தக்காளி, 1/2 கிலோ தக்காளியை முதற்கொண்டு கூட டோர் டெலிவரி பண்ணுறாங்க. அது எந்த வகையில் நியாயம்? ஒரு சிறு தொழில், ஒரு 1/2 கிலோ 5 கிலோ தக்காளி வாங்கி ஒரு சின்ன கடைக்காரன் விற்பான் ஒரு நாளைக்கு. அந்த வியாபாரத்தையும் பாதிக்கிற அளவுக்கு இந்த ஆன்லைன் வர்த்தகம். அதாவது முன்ன எலக்ட்ரானிக் பொருள் தான் அப்படி விற்றுட்டு இருந்தாங்க. அப்புறம் மளிகை பொருள் விற்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் துணி வியாபாரம், செல்ஃபோன் வியாபாரம். இப்போ ஒரு பொருளை கூட இப்போ விடுறது கிடையாது. எல்லா பொருளையும் ஆன்லைன் மூலயமா ஆர்டர் வாங்கி, அவங்ககிட்ட இருக்கோ இல்லையோ ஆர்டரை வாங்கிடுறாங்க. வாங்கிட்டு எங்கேயாவது வாங்கி ஒரு தேவையில்லாத ஒரு 3rd குவாலிட்டி 4th குவாலிட்டியை கொடுத்து மக்களை ஏமாத்துறாங்க. இந்த மக்கள் ஏமாறுறத மக்களாகவே அதை நிப்பாட்டணும். இப்போ ஒரு கடையில் தரம் இல்லாத பொருட்களை கொடுக்குறான்னா அந்த கடைக்கு போக மாட்டாங்க மக்கள். ஆமாம், இந்த கடையில் பொருட்கள் நல்லா இருக்காதுங்க, அரிசி நல்லா இருக்காது, பருப்பு நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி 4 பேருக்கு தெரிஞ்சாவே அவங்க 40 பேருக்கு சொல்லிடுவாங்க. அதே மாதிரி பொதுமக்கள் வெளியில் இந்த ஆன்லைன் வர்த்தகத்தினால நமக்கு எந்த விதமான லாபம் கிடையாது, எல்லாம் நம்மளை ஏமாத்துறான், போலியான பொருட்களை கொடுக்குறான், அதனால் மக்களாக பார்த்து திருந்தணும். திருட்டனை ஒழிக்கணும்னா அது மக்களாக பார்த்து தான் அதை ஒழிக்கணும். ஏன்னா ஏமாத்துறவன் நிறைய பேர் வந்துட்டு இருக்கான். இப்போ நம்ம ஏமாறுறத நம்ம தான் தடுக்கணும். ரெகுலரைஸ்டு கமிட்டி இருந்துச்சுன்னா இதெல்லாம் தடுக்கலாங்கிறோம். கண்டிப்பாக. இப்போ ஆன்லைன் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறது ஒரு பக்கம் ஒரு தரமற்ற பொருட்களை போய் சேர்க்குறாங்கன்னு சொல்கிறீங்க. ஆமாம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ சப்போஸ் ஒரு நபர், ஒரு ஃபேமிலி இருக்காங்க, எல்லாரும் ஒரு வேலையில் இருக்கான்னு வச்சுங்களேன், அவங்களால கடைக்கு போய் நேரடியாக போய் ஒரு பொருளை வாங்க முடியாது. இப்போ அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக தானே இருக்குது. ஒரு ஆப்பில் டக்குன்னு கிளிக் பண்ணுறோம், டக்குன்னு வீட்டுக்கு டெலிவரி பண்ணிடுறாங்க.
பண்ணுறாங்க. அதை நீங்கள் அந்த ஆப்பை வந்து உங்கள் சார்பாக இப்போ எவனோ ஒருத்தர் தேர்ட் பார்ட்டி சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வணிகர் சங்கம் சார்பாக ஒரு ஆப் மாதிரி நீங்கள் ஃபார்ம் பண்ணலாம் இல்லையா? உங்களுடைய வணிகத்தையும் நீங்கள் பெருக்கலாம், மக்களுக்கு வந்து ஈஸியாகவும் வந்து தரமான பொருளையும் சரி, ஒரு ஈஸியாக ஒரு டெலிவரி ஆப்ஷனும் பண்ணலாம். அந்த திட்டத்தை செயல்படுத்துகிற மாதிரி அது வணிகர் சங்கத்திலேருந்து நாங்கள் தான் கூடி முடிவு பண்ணி அதை செயல்படுத்தினோம்னா பொதுமக்களுக்கு வந்து ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கவர்மெண்ட் ஸ்டெப்ஸோட நீங்கள் போனீங்கன்னா அது வணிகர்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மக்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கவர்மெண்ட்டுக்கும் வந்து ஒரு அதில் ஒரு வருவாய் கிரியேட் பண்ணுவாங்க. இப்போ எப்படின்னா ஒரு பொருட்கள் எங்கே தயார் பண்ணுறாங்களோ அங்கேயே போய் அவங்க பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. இப்போ எங்களுக்கெல்லாம் வந்து 3வது பார்ட்டி தான் நாங்கள். ஃபஸ்ட்டு வந்து கம்பெனியில் ஒரு ஹார்லிக்ஸ் தயார் பண்ணுறாங்கன்னா அது வந்து ஒருத்தர் C&Fன்னு ஒருத்தர் இருப்பார். கம்பெனிலேருந்து C&Fக்கு வரும். C&F என்ன பண்ணுவார்னா ஏஜென்ட்டுக்கு கொடுப்பாரு. அந்த ஏஜென்ட் தான் எங்களுக்கு கொண்டு வந்து கொடுப்பான். அப்படிங்கும்போது 3 கை மாறி தான் எங்களுக்கு வருது. இந்த 3 கை மாறி அந்த டேக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, கவர்மெண்ட்டுக்கு வருமானம். நாங்கள் டேக்ஸ் கட்ட கவர்மெண்ட்டுக்கு வருமானம் தான். இவன் என்ன பண்ணுறான், அந்த டேக்ஸ் எல்லாம் உழுங்குறான். டைரெக்டாக ஒரு பொருள் எங்கே விளையுதோ எங்கே மேனுஃபேக்சர் ஆகுதோ அங்கே வாங்கிடுறான். அப்போ நடுவில் உள்ள அந்த C&Fகாரன் கட்டுற டேக்ஸு, ஏஜென்ட்டு கட்டுற டேக்ஸு எல்லாம் கவர்மெண்ட்டுக்கு தான் அடிப்படுது. ஆமாம். இப்போ அதை வந்து கவர்மெண்ட்டு தடுக்கலாம். இப்போ டைரெக்டாக ஒரு பொருளை வந்து எங்கே மேனுஃபேக்சர் பண்ணுறாங்களோ அங்கே வாங்குறாங்க. அவன் வாங்கிடுறான். வாங்கி இப்போ பொதுமக்களுக்கு வந்து கம்மியாக கொடுக்குறது காரணமே அதான். இப்போ எங்களுக்கெல்லாம் 3 கை மாறி 3 இடத்துல டேக்ஸ் போட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் டேக்ஸ் கட்டி தான் ஒரு பொருளை வாங்குகிறோம். அப்படிங்கும்போது எங்கிட்ட வரும்போது ஒரு ரூ. 20 பொருள் ரூ. 25 ஆயிடுது. அப்போ நாங்கள் அதுக்கு மேலே ஒரு ரூ. 5 வச்சு தான் விற்க வேண்டியிருக்கு. அப்படிங்கும்போது பொருளுக்கு அவன் வந்து ரேட்டு கம்மியாக கொடுக்கான காரணம் அதான். அது இல்லாமல் என்ன பண்ணுறான்னா 250 ml தேங்காய் எங்கள் கடையில் வாங்கினா தேங்காய் பாட்டில் 250 கிராம், அவங்ககிட்ட வாங்கினா 200 கிராம் தான் இருக்கும். அவன் வந்து குறைச்சி போட்டே வாங்குறான். 200 கிராம்னு எங்களுக்கு பேக் பண்ணி கொடுன்னு சொல்லி அவன் வாங்குறான். அதே ஒரு ஏமாத்தம் தானே. அதே மாதிரி பொருட்களை வந்து ரேட்டை வந்து அதிகமாக போட்டு வாங்குறான். இப்போ எங்கிட்ட 100 இப்போ 10 ரூபா மேகி அவன் என்ன பண்ணுறான் 14 ரூபா 15 ரூபா போட்டு எம்ஆர்பி அதிகமாக போட்டு வாங்குறான். ஜனங்களுக்கு கம்மியாக கொடுக்குற மாதிரி, அதாவது எம்ஆர்பி ரேட்டை பார்க்குறாங்க. 15 ரூபா எம்ஆர்பியை 10 ரூபான்னு கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லி அவங்க ஏமாறுறாங்க. அந்த மாதிரியும் போட்டு வாங்குறான். இப்போ எங்களுக்கு வர்ற ஒரு ரேட் இருக்கும், அவங்களுக்கு போடுற ஒரு ரேட் இருக்கும். இதுதான் வந்து ஏமாத்து வேலை. அப்போ நீங்கள் சொல்கிறது பார்த்தோன்னா ஒரு டூப்ளிகேட் பொருள் இல்லை 2ஆம் தரம் பொருள் வந்து அதிகமாக வந்து ஆன்லைனில் வருது. அதை வந்து அரசாங்கம் தான் அதை உன்னிப்பாக கவனித்து அந்த டேக்ஸ் வந்து அரசாங்கத்துக்கு வர டேக்ஸை வந்து அதையும் ஏமாத்துறான். அரசாங்கத்துக்கு ஒரு வருமானத்தை வந்து அந்த ஆன்லைன் வர்த்தகக்காரன் ஏமாத்துறான். அதையும் அரசாங்கம் வந்து உன்னிப்பாக கவனிக்கணும். அப்போ உங்களை சார்ந்த ஒரு ஆள் இதில் கமிட்டியில், அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி இந்த நல வாரியமோ இல்லை கமிட்டியில் ஒரு ஆள் இருந்தாங்கன்னா இதெல்லாமே பண்ணலாம் கண்டிப்பாக. இப்போ எங்களுக்கு ஒரு பொருள் ஆன்லைனில் வருதுன்னா எங்கிட்ட டேக்ஸ் போட்டு தான் வாங்குறான். ஆனால் அந்த டேக்ஸுக்கு போய் அரசாங்கத்துக்கு சேருதாங்கிறது எங்களுக்கு தெரியாது, பொதுமக்களுக்கும் தெரியாது. ஆனால் கம்ப்யூட்டர் பில்லு அதில் கீழே பார்த்தீங்கன்னா 5% பொருட்கள் 5%, 8%, 8% போட்டு டேக்ஸ் போட்டு தான் மக்கள்கிட்ட வாங்குறாங்க காசு. இந்த டூப்ளிகேட் பொருள்லாம் நிறைய வருதுன்னு சொல்கிறாங்க இல்லையா? ஒரு ப்ரொஃபஷனல் ஐட்டம், அதாவது சூப்பர் மார்க்கெட்டில் சாப்பிடக்கூடிய ஒரு அதுக்கான பொருட்கள் இருக்குது. ஒரு எண்ணெய் கம்பெனியாக இருக்கட்டும், இல்லை பிஸ்கெட்டாக இருக்கட்டும், அதில் பார்த்தீங்கன்னா அதே கம்பெனி பிராண்டில் வந்து டூப்ளிகேட் வந்து தயாரிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இதை வந்து தடுக்கிறதுக்கு வந்து வணிகர் சங்கம் சார்பாக ஏதாவது ஒரு ஆலோசனைகள் மேற்கொண்டிருக்கீங்க? அது வந்து அந்த ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்ஸ் இருக்காங்களே அவங்க வந்து செக் பண்ணுறாங்க சார். அது வந்து இந்த கம்பெனி வந்து கம்பெனி ஐட்டம் தானா, கம்பெனி இல்லாத ஐட்டமா, இல்லை இதே பேரில் வேறு எதுவும் பொருட்கள் வருதாங்கிறத அந்த ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் வந்து செக் பண்ணுறாங்க. செக் பண்ணி கரெக்டாக பார்க்குறாங்க. அதே மாதிரி பொருட்கள் வந்து டேட்டா பேக்கிங், எம்ஆர்பி, எக்ஸ்பிரி எல்லாம் கரெக்டாக இருக்காங்கிறத முன்ன வந்து எப்படின்னா ஃபுட் லைசன்ஸ் வந்து நம்ம சென்னை மாநகராட்சியிலேருந்து கொடுத்துட்டு இருந்தாங்க எங்களுக்கெல்லாம். இப்போ வந்து அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டே அந்த ஃபுட் ஆக்ட் வந்து அந்த லைசன்ஸ் கொடுக்குறது வாங்குறது எல்லாமே இப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கையில் போயிடுச்சு. இப்போ அவங்க தான் வந்து அதுக்கு அங்கங்கே ஆஃபீஸ் போட்டு அவங்க வந்து செக் பண்ணுறாங்க, கடை கடையாக வந்து செக் பண்ணுறாங்க. இப்போ பிரிட்டானியா மில்க் பிக்கிஸ்னால் அந்த மில்க் பிக்கிஸ் மட்டும்தான் நம்ம ஆட்கள் கம்பெனியில் வாங்கி விற்பாங்க. வெளியில் யாராவது கொண்டு வந்து கொடுத்து இதை நாங்கள் மில்க் பிக்கிஸ் தான் இது அதோட ரேட்டு கம்மி எங்கிட்ட வாங்குன்னு சொன்னால் கூட கடைக்காரங்க வாங்க மாட்டாங்க. சில இடத்துல வந்து டூப்ளிகேட் பொருள் தயார் பண்ணுறாங்க. ஆனால் சில பேர் வந்து இதை வந்து லாபத்துக்காக
எடுத்து விற்கிறாங்க. அது தப்பு. அது அவங்களே வந்து சில டைமில் மாட்டிக்கிறாங்க. லாபம் கிடைக்குன்னு சொல்லி எடுத்து விற்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களே இப்போ பழையபடி மாட்டிக்கிறாங்க. ஓகே ஓகே. ஏன்னா அந்த கம்பெனிக்காரனே வந்து என்ன பண்ணுறான், கம்ப்ளைண்ட் கொடுக்குறான். இந்த கடையில் எங்கள் பொருளை டூப்ளிகேட்டாக வச்சு விற்கிறாங்க, இவங்க மேலே நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லி அவங்களே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அது வந்து வணிகர்கள் வந்து இதெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்லி நாங்களும் அட்வைஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். மாண்புமிகு முதலமைச்சர் வந்து சிஎம் ஆயிருக்காம ஏற்கனவே சொன்னோம். இப்போ நீங்கள் போய் பார்க்க போகிறேன்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ நீங்கள் போய் பார்க்க போகிறீங்க. முதல் ஒரு விஷயம் நீங்கள் அவர்கிட்ட பேசணும் சொல்லணும்னா என்ன சொல்வீங்க? அவரை வாழ்த்துவோம். ஃபர்ஸ்ட்டு தமிழக மக்களுக்கு மனமார்ந்த உங்களுடைய அரசாங்கம் மேலும் மேலும் அந்த பொது மக்களுக்கு என்ன செய்யணும்னு நீங்கள் நினைச்சி உள்ளே வந்தீங்களோ, அரசாங்கத்துக்கு வந்தீங்களோ, அதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு முதல்ல அந்த பொதுமக்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுங்க. அதுக்கு நாங்கள் எல்லாரும் துணை நிற்போம். ஏன்னா அந்த பொதுமக்களை மீட் பண்ணுறது நாங்கள் தான் சார். இப்போது எங்கள் கடைக்கு ஒரு நாளைக்கு 100, 150 கஸ்டமர் வருவாங்க. இப்போ அந்த 150 கஸ்டமர் நாங்கள் தான் மீட் பண்ணுவோம் ஒரு நாளைக்கு பொதுமக்களை. அந்த பொதுமக்கள் மனசில் என்ன இருக்குங்கிறது எங்கிட்ட சொல்லுவாங்க. நாங்களும் பொதுமக்களும் டெய்லி மீட் பண்ணக்கூடிய சக்தி எங்களுக்கு தான் இருக்குது. வேறு யாருக்கும் கிடையாது. அரசியல் தலைவருக்கே கிடையாது. பொதுமக்களுக்கும் வணிகர்களுக்கு தான் அன்றாட உறவு. அவங்க சொல்லுவாங்க குறைகள் எங்ககிட்ட. உங்கள் முதலமைச்சரை பார்த்து சொல்லுங்க, பேசுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களே சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு தொடர்பு உள்ள வணிகர்கள் நாங்கள். எல்லாருமே வந்து இப்போ வணிகர் சங்கத்தில் பொறுப்பில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஒரு தொழில் பண்ணிட்டு தான் இருப்போம். யாரும் தனிநபராக கிடையாது. இப்போ அரசியலில் இருக்காங்கன்னா அவங்க தனிநபராக இருப்பாங்க. நாங்கள் அப்படி கிடையாது. வணிகத்தில் பொதுமக்களோட தொடர்பில் தான் இருப்போம் என்றைக்குமே. ஒரு ட்ராவல்ஸ் ஒருத்தர் நடத்துகிறாருன்னா அதுவும் பொதுமக்களுடைய தொடர்பு தான். ஆட்வர்ஸ் நடத்துகிறாருன்னா அதுவும் பொதுமக்களுடைய அதாவது பொதுமக்களை மிஞ்சிய ஒரு உறவு எதுவுமே கிடையாது சார். அதாவது ஒரு அரசாங்கம் நல்ல முறையில் செயல்படுது அப்படின்னாவே பொதுமக்கள்கிட்ட இருந்து ஒரு 4 பதில் வரும், நல்ல பதில் வரும். அதுக்கு ஆன்சர் வந்து நாங்கள் தான் கொடுப்போம். வணிகராக நாங்கள் கொடுப்போம். இந்த அரசாங்கம் எந்த மாதிரி இருக்குங்கிறத நாங்கள் கேட்போம். அவங்க சொல்லுவாங்க பதில். அதுக்கான விடைகளை நாங்கள் போய் முதலமைச்சரை பார்த்து எங்களுடைய கோரிக்கையை கொடுப்போம் கண்டிப்பாக. சரி. இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு வணிகம் சார்ந்த ஒரு விஷயங்கள் நம்ம விவாதிட்டு இருக்கோம். இப்போ அரசியல் சார்ந்து நம்ம போகலாம் சார். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிஎம் பார்த்தீங்கன்னா ஒரு 108 தொகுதியில் வந்து நின்று ஜெயிச்சிருக்காரு. வேட்பாளர் நிற்க வச்சு ஜெயிச்சிருக்காரு. ஒரு பெரிய ஒரு சரித்திர வெற்றினே சொல்லலாம். ஒரு 60 கால திராவிட ஒரு அரசியலை வந்து ஒரு முற்றுப்புள்ளி மாதிரி இவர் வச்சிருக்காரு. இந்த வெற்றி எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா இந்த வெற்றியில் பார்த்தீங்கன்னா நிறைய முன்னாள் அமைச்சர்கள், பெரிய பெரிய அமைச்சர்களை பார்த்தீங்கன்னா பெரிய ஓட் பேங்க் டிஃபரன்ஸில் வந்து சாதாரண ஒரு கேண்டிடேட், அதுவும் தமிழக வெற்றி கழகத்துடைய நம்ம சிஎம் ஆசை பெற்ற ஒரு வேட்பாளர் சாதாரண வேட்பாளர்கள் தான். அவங்க எல்லாருமே ஒரு பெரிய பெரிய மினிஸ்டர் வந்து தோக்கடிச்சிருக்காங்க. இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க சார் நீங்கள்? அதாவது ஒரு தன்னந்தனி மனிதர் எப்படி பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் காங்கிரஸை வளர்த்து தமிழகத்தில் முதலமைச்சராக இருந்து அதாவது இந்திய நாட்டுக்கே ஒரு பிரதமரை உருவாக்கின தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். அதாவது வலிமை உள்ள தலைவர்கள் வந்து என்றைக்குமே வந்து வலிமையுடன் செயல்பட்டாங்கன்னாவே நாடு நல்லா இருக்கும். இந்த தமிழக முதலமைச்சராக வந்திருக்கும் ஜோசப் விஜய் அவர்கள் 108 இடத்துல தன்னந்தனியாக நின்று வென்று சாதனை படைத்தது தமிழகத்தில் இவர் ஒரு ஆள் தான். வேற யாரும் இந்த சரித்திரம் படித்தது கிடையாது. எல்லா கூட்டணி கட்சிகள் மூலயமா நின்று ஜெயிச்சு ஆட்சி அமைச்சிருக்காங்களே தவிர தன்னந்தனி ஆளாக அவர் வலம் வரும்போதே சொன்னார். தமிழகத்தை வலம் வரும்போதே சொன்னார். தன்னந்தனியாக நான் வந்திருக்கிறேன், எனக்கு வாக்களியுங்கள், நான் நிற்கதாக நினச்சி வாக்களியுங்கள்னு சொல்லி கேட்டார். ஒவ்வொரு தொகுதியிலுமே வந்து வேட்பாளரை அறிமுகப்படுத்தி இவர் இன்னாரு இன்ன தொழில் செய்கிறாரு, இன்ன வருமானம் இவருக்கு வாக்களித்து இவரை எம்எல்ஏ ஆக்குன்னு சொல்லி சொல்லலை. நான் நிற்கிறேன், தமிழ்நாடு முல்லா 234 தொகுதியிலும் நான் நிற்கிறேன், எனக்கு வாக்களிங்கள்னு சொல்லி கேட்ட முதல் தலைவர் ஜோசப் விஜய் அவர்கள் தான். வேறு யாரும் இப்படி தமிழகத்தில் பிரச்சாரம் பண்ணி ஓட்டு வங்கி வாங்கினதுக்கு சரித்திரமே கிடையாது. அந்த அளவில் பொதுமக்களும் அவங்களுடைய நெஞ்சார்ந்த வாக்குகளை அள்ளி கொடுத்தார்கள். நல்லது நடக்கும், நல்லது செய்வார்
அவர் ஒவ்வொரு இடத்துலையும் அவர் பேசின பேச்சு வந்து மக்கள் நம்பினாங்க. நம்பி தான் வாக்களித்திருக்கார்கள். அந்த வாக்களித்த மக்களுக்கு நன்மையை செய்வதுக்கு தான் அவர் இன்னைக்கு உள்ள இறங்கி வந்திருக்காரு தமிழகத்துக்கு. அவருடைய செயல்பாடு வந்து பெருந்தலைவர் காமராஜர் நாட்டுக்காக என்ன செஞ்சார்? கல்வி சாலைகளை உருவாக்கினார், தொழிற்சாலைகளை உருவாக்கினார். மேலும் மேலும் விவசாயிகள் வளம் பெற அதுக்கு என்ன செய்யணும்? தொ அதாவது நீரலைகளை நல்லா எங்கெங்க தண்ணி வேஸ்ட்டாக கடலுக்கு செல்லுகிறதோ அந்த தண்ணியெல்லாம் அணைகள் கட்டி இன்றைக்கி விவசாயிகள் வந்து தமிழகத்தில் விவசாயம் என்றாலே ஒரு நல்ல பெரும் முயற்சியில் தான் விவசாயிகள் நல்லா இருக்காங்க தமிழகத்தில். அந்த விவசாயத்தை உண்டு பண்ணது பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தான். இன்றைக்கும் அதே வழியில் நம்ம தமிழக முதல்வர் அவர்கள் பெருந்தலைவருடைய பொற்கால ஆட்சியை தருவார்கள் என்று நம்பிதான் பொதுமக்கள் வாக்கு அளித்திருக்கிறார்கள். அந்த பொதுமக்களுடைய நம்பிக்கையை செயல்படுத்துவாங்கிறது நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்குது. அவருடைய செயல்பாடு ரொம்ப சீரும் சிறப்புமாக இருக்கும். ஜனநாயகம் கூர்ந்து பார்க்குற அளவுக்கு இருக்கும். அதாவது அதாவது இந்திய வரலாற்றிலே பிரதமரை உருவாக்கின தகுதி பெருந்தலைவர் காமராஜருக்கு இருந்துச்சு. அதே தகுதி இவருக்கும் இருக்குது. அந்த அளவுக்கு இவருடைய ஆட்சி செயல்பாடு நல்லா செய்வாங்க. தமிழகம் நல்லா முன்னுக்கு வரும். அதுக்கான வாய்ப்புகள் நிறையா இவர்கிட்ட இருக்குது. செய்வதற்கான வழிகள் நிறைய திட்டங்கள் வச்சுருக்காங்க. மக்களுக்கு என்ன குறைகள் இருக்கோ அதையும் நிறைவேற்றுவாங்க. மக்களுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி இவர் வந்தாரோ அதையும் செயல்படுத்துவாங்கிறத நான் தெரியப்படுத்துகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த 2 நாள் சட்டமன்றம் நடந்ததுன்னு சொல்லலாம். நான் 2 நாளில் பார்த்தீங்கன்னா எதிர் கட்சிங்க சார்ந்த ஆட்களும் சரி, சில பேரை வந்து மாண்புமிகு முதல்வர் வந்து ஒரு இரிட்டேட் பண்ணுற மாதிரி சில விஷயங்களும் பண்ணாங்க. ஆனால் அது அவர் ரியாக்டே பண்ணல. ரியாக்ட் பண்ணாமல் செயலில் ஒரு விஷயங்கள்லாம் பண்ணார். இப்போது மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் சௌமியா அன்புமணி பார்த்தீங்கன்னா, இந்த மது விலக்கு, அந்த மது சம்பந்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு டைமிங் தாண்டி விற்கிறாங்க, கள்ளச்சந்தையில் மது விற்கிறாங்க. உடனே இன்ஸ் எடுக்கிறாரு. இன்ஸ் எடுத்து மறுநாள் பார்த்தீங்கன்னா ரைடு, எல்லா இடத்துலையும் போலீஸ் வந்து ரைடு போகிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க சார்? அது போலீஸ் இலாக்கா வந்து எப்போதுமே முதல்வர்கிட்ட தான் இருக்கணும். அதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுறதுக்கு அதாவது தவறுகள் என்ன நடந்தாலும் முதலமைச்சருக்கு தெரியாமல் எதுவும் நடக்கக்கூடாது. அதே மாதிரி அந்த இவருடைய இலாக்காவில் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களோட இதுலேயும் இவர் வந்து உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டு தான் இருப்பார். அவர் சொல்லிட்டார் ஆரம்பத்திலே வந்து தவறு நடக்கிறதுக்கு எந்த விதமான வாய்ப்புகள் இருக்காது. அவர் தவறு செய்யணும்னு சொல்லி யாரும் மனசில் இருந்தீங்கன்னா இப்போவுமே விலகிருங்க, இந்த பொறுப்புலேருந்து விலகிருங்கன்னு சொல்லி ஓப்பனாக பேசுனது இந்த தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் தான். அதாவது அது பேசுனதே எல்லாருக்கும் மனசளவில் ரொம்ப குளிர்ச்சியாகி போச்சு. தவறு நடக்கக்கூடாதுங்கிற ஒரு உன்னிப்பாக இருக்கார் பாருங்க. இப்போ வந்து இவருக்கு வந்து 108 பேர் தான் வந்தாங்க. இருந்தாலும் உடனடியாக கவர்னர் அவர்கள் 10ஆம் தேதிக்குள்ள ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு கெடு ஒன்று கொடுத்தாங்க. அந்த கெடுவையும் சமாளித்து வந்தார் பாருங்க. கூட்டணி கட்சிகள் ஆதரவு கொடுத்தாங்க. அதாவது ஜனநாயகம் தளர்ந்துடக்கூடாது, ஜனநாயகம் நாட்டணுங்கிறதுக்காக கூட்டணி கட்சிகள் வந்து ஆதரவு கொடுத்தாங்க. எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஆதரவு கொடுத்து இன்றைக்கி ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க. அந்த கூட்டணி ஆட்சிக்கார தலைவர்களுக்கும் நன்றி தெரிவிக்கணும். ஏன்னா ஒரு அரசாங்கம் 108 எம்எல்ஏ வந்தாச்சு. அப்புறமும் வந்து அவரால் ஆட்சி அமைக்க முடியலை. ஆனால் எப்போதுமே வந்து கவர்னர் வந்து யார் மெஜாரிட்டியோ அவங்கள தான் ஆட்சி அமைக்க கோருவாங்க. அதான் நடைமுறையில் உள்ளது. ஆனால் இந்த கவர்னர் அவர்கள் 118 இருந்தால் தான் உங்களை ஆட்சி அமைக்க கூப்பிடுவேன்னு சொல்லி ஒரு கண்டிஷன் போட்டார் பாருங்க. அதே இதை வந்து யாருமே ஏற்றுக்கல. ஏன்னா சட்ட ரீதியாக நிறையா அதில் சிக்கல்கள் இருக்குது. ஆனால் இருந்தாலும் அந்த 108 அவர் வந்து உடனடியாக 118 அல்ல 120 ஆக்கி காமிச்சார். அது ஒரு திறமை தான். அந்த திறமையை வந்து மேலும் மேலும் இவருக்கு வந்து வலு சேருமே தவிர வலு குறையாது. அந்த அந்த அளவுக்கு இவருடைய செயல்பாடு இருக்கும். மதுவை வந்து அவர் வந்து எலெக்ஷன் இது பிரச்சாரத்துக்கு போகும்போது மதுவை ஒழிப்புன்னு சொல்லி அவர் சொல்லவே செய்யலை. மது கடைகளை குறைப்பேன்னு சொல்லவே செய்யலை. இதெல்லாம் வந்து சொல்லாமல் செய்கிறார் பாருங்க. இதுதான் முதல்வர்.
இதுதான் மக்கள் மனசில் நிற்பார் நிலையா. அதாவது 714 கடைகளை வந்து உடனடியாக மூடுறதுக்கு ஆர்டர் போட்டார். கோயில் பக்கத்தில், கல்வி சாலை பக்கத்தில் கடைகள் இருந்தால் உடனடியாக மூடுறதுக்கான வேலைகள் செஞ்சார். அதே மாதிரி தவறு நடந்தாலும் உடனடியாக ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு ஆர்டர் போட்டார் பார்த்தீங்களா, அதுதான் நிலைச்சி நிற்கிறார். ஸோ நல்லது ஐயா. அதாவது உங்களை பொன்னான நேரத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒதுக்கி வணிகர் சங்க சார்பாக வணிகர்களுக்கான ஒரு விஷயமும் நீங்கள் நல்ல விஷயங்கள்லாம் சொன்னீங்க. அதே மாதிரி பொதுமக்களுக்கு வணிகம் சார்ந்த ஒரு விஷயங்களை செயல்படுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு அறிவுரையும் நீங்கள் சொன்னீங்க. உங்களை பொன்னான நேரத்தை ஒதுக்குறது ரொம்ப நன்றி. தேங்க்யூ. டிவி சேனல் நண்பர்களுக்கும் பொதுமக்களுக்கும் தமிழக முதல்வர் அவர்களுக்கும் தமிழ்நாடு வணிகர்கள் மகாசன சங்கத்தின் சார்பாக எங்களுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் மேலும் இந்த அரசுக்கு நாங்கள் எப்போதும் வணிகர்கள் ஆகிய நாங்கள் துணை நிற்போம் என்பதை தெரியப்படுத்துகிறோம். நன்றி.